நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் விவசாயிகள் நிதி திட்டத்தின் கீழ் 20வது தவணைத் தொகையை கடந்த 2ஆம் தேதி பயனாளிகள் பெற்றுள்ளனர். இம்மாவட்டத்தில் திட்டத்தின் கீழ் 67,365 விவசாயிகளுக்கு கிசான் சம்மான் நிதி கிடைத்துள்ளது. 20வது தவணை தங்களுக்கு வழக்கம் போல நேரடி பண பரிவர்த்தனை மூலம் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்த நிதியை கொண்டு வேளாண் தொழிலை தொடர்ந்து செய்ய முடிகிறது என்றும், உரம், வேளாண் இடுபொருட்கள், வேளாண் பணியாளர்களுக்கு கூலி ஆகியவற்றை வழங்கி வருவதாகவும் பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். ரம்யா, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம். நான் கிசான் மந்திரி திட்டத்தின் கீழ் வருஷம் 6,000 வாங்கிட்டு இருக்கிறேங்க. குடும்ப செலவுக்கும் விவசாயத்துக்கு தேவையான உரம், மரவள்ளி, நிலக்கடலை, மஞ்சள் வாங்கிட்டு இருக்கிறேங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மலசமுத்திரம் ஒன்றியம் பாலமேடு காட்டுப்பாளையம் கந்தசாமி. பருத்தி, மக்காச்சோளம், வெங்காயம், நிலக்கடலை பயிர் பண்ணுறாங்க. வருஷம் 6,000 ரூபா பிரதமர் நிதியிலிருந்து கொடுக்கறதுனால இங்கே இருக்க விவசாயிகள் நல்ல முறையில் பயன்பெறாங்க. நாங்கள் விவசாய இடுபொருட்கள் வாங்குறதுக்கு, உரம், பூச்சிக்கொல்லி வாங்குறதுக்கு பேருதவியாக இருக்குது. நாமக்கல் மாவட்டம் முத்துக்காளிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திரு ஆர் லோகேந்திரன் என்பவர் பிரதம மந்திரியின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கிறார். என்னுடைய பெயர் ஆர் லோகேந்திரன். ராசிபுரம் முத்துக்காளிப்பட்டி கிராமத்தில் வசித்து வருகிறேன். திடீர் விபத்து ஏற்பட்டு இடது கையில் பிராக்சர் ஏற்பட்டது. உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். சிகிச்சை பெற்று வந்தேன். PM ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நான் பதிவு செய்திருந்தேன். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறதுலேருந்து, எக்ஸ்ரே எடுக்கிறதுலேருந்து, டேப்லெட் வாங்குறதா இருந்தாலும் சரி, முழு செலவுமே மத்திய அரசாங்கமே ஏற்று ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் பயனடைஞ்சேன். இந்த திட்டத்தை பாரத பிரதமர் இந்தியா மக்களுக்கு கொடுத்ததை நான் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமக்கல் மாநகராட்சி திருமண மண்டபத்தில் 11வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு கடந்த 7ஆம் தேதி கைத்தறி கண்காட்சி மற்றும் கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்ட 16 அரங்குகளில் திருச்செங்கோடு சரகத்திற்குட்பட்ட கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட கைத்தறி துணி ரகங்களான ராசிபுரம் பட்டு சேலைகள், இளம்பிள்ளை, இரா, புதுப்பாளையம் பருத்தி சேலைகள், வேட்டிகள், காட்டன் கோர்வை சேலைகள், கைத்தறி வேட்டி ரகங்கள், துண்டுகள், பவானி ஜமக்காலம், பெட்ஷீட்டுகள் மற்றும் கால்மிதி ஆகிய ரகங்கள் கண்ணை கவரும் வண்ணங்களில் தள்ளுபடி மானியத்துடன் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டிருந்தன. முன்னதாக கைத்தறி நெசவாளர்கள் 50 பேருக்கு 31 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முத்ரா கடன், சேமிப்பு, பாதுகாப்பு, கைத்தறி ஆதரவு ஆகிய திட்டங்களின் கீழ் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி, பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு KRN ராஜேஷ்குமார் ஆகியோர் வழங்கினர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 79வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கலந்து கொண்டு விழா அரங்கத்தில் வைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களது வாரிசுதாரர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. அரசு துறைகளின் சார்பில் 16 பயனாளிகளுக்கு 35,32,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சுதந்திர தின விழாவில் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் 640 மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பாடல்களுக்கு நடனமாடினர். நாமக்கல் மாவட்டத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் மாபெரும் மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி தலைமையில் மோகனூர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இதற்கான முகாம் நடைபெற்றது. முகாமில் பொது மருத்துவம், அறுவை சிகிச்சை தொடர்பான ஆலோசனைகள், எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சை, முடநீக்கியல், மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவம், குழந்தைகளுக்கான மருத்துவம், இதய நோய் தொடர்பான சிகிச்சைகள், நரம்பியல், தோல் சிகிச்சைகள், பல் மருத்துவம், காசநோய் மற்றும் தொழுநோய் பரிசோதனைகள், சர்க்கரை நீரிழிவு நோய்க்கான சிகிச்சை, சித்த மருத்துவம் ஆகிய மருத்துவ சேவைகள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாநில அடைவுத் தேர்வு 2025 தொடர்பான ஆய்வுக் கூட்டம் பாச்சல் பகுதியில் உள்ள கல்லூரியில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட அடைவுத்திறன் தேர்வு எழுதிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் குறித்து ஆய்வு செய்தார். கொல்லிமலையில் வல்விலோரி விழா, சுற்றுலா விழா, மலர் கண்காட்சி விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. சுற்றுலா பயணிகள், கொல்லிமலை மலைவாழ் மக்கள் உள்ளிட்டோர் இந்த விழாவை பார்த்து ரசித்தனர். இங்கு பல்வேறு மலர்களால் செய்யப்பட்ட பறவைகள், மரகதப்புறா, பாண்டா கரடி உள்ளிட்ட மலர் சிற்பங்களை பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டனர். தொடர்ந்து பரதநாட்டியம், சாமியாட்டம், விவசாய பாடல், சிலம்பம், ஆதி மேளம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் செம்மேடு வல்விலோரி விழா அரங்கில் நடைபெற்றது.